மட்டக்களப்பு வாழைச்சேனை புனானை பகுதியில் பலாத்காரமாக காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வன ஒதுக்கீட்டு பகுதியில் காணி கையகப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமையினால் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸ் தெரிவித்தார். வாழைச்சேனை புனானை பகுதியில் கடந்த சில நாட்களாக காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அரசுக்கு சொந்தமான காணிகள் கையகப்படுத்தப்பட்டமையினால் அதனை போலீசார் நேற்று தடுத்து நிறுத்தினர். காணிகளை கையகப்படுத்தியுள்ளவர்களை குறித்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை ஈடுபடுத்தியதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியிலிருந்து மக்களை அகற்றுவதற்கு 150 போலீசாரும் 75 விசேட அதிரடிப்படையினரையும் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான குறித்த பகுதிக்கு சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று வருகை தந்து காணிகளை கையகப்படுத்த முயற்சித்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறு சட்டவிரோதமாக காணிகளை பலாத்காரமாக கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக சூழலியலாளர் திலக் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். வாழைச்சேனை புனானி பகுதியில் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்குட்பட்ட 500 ஏக்கர் காணியை குறித்த மக்கள் பலாத்காரமாக கையகப்படுத்த முயற்சித்துள்ளதாக வன பாதுகாப்பு நாயகம் அனுர சதுரசிங்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். நாங்கள் வந்து 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து நாங்கள் கிருமிச்ச மதுரங்குளம் அப்படி அக்ரான மினுமுனுத்தொலி வடமுன ஊத்திச்சேனை போன்ற பிரதேசங்களில் உள்ள ஆக்கள் தான் நாங்கள் இந்த காணியை பிடிச்சிருக்கோம். அரசு அதிகாரிகள் வந்து எங்களை வெளியேற்றுறாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம், எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ எங்களோட புள்ள குட்டிகள் எடுத்து நாங்கள் எங்கே போகிறோம், அரச காணியில் தான் அரசாங்கத்துக்கிட்ட தான் நாங்கள் ஒரு துண்டு கேட்கலாம். அந்த காணியில இருந்து வேற நாங்கள் யாருக்கிட்ட நாங்கள் இந்த காணியை கேட்குற காணி அமைச்சர் கேட்ட ஆவணங்களும் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த ஆவணத்தை நான் இன்றைக்கு வேணுண்டாங்க நிமால் ஸ்ரீபால் டிஸ்வாசி காணி அமைச்சர் அறிக்கிற காலத்தில் அவர்கிட்ட கொடுத்த கடிதத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு காணி கச்சேரி வச்சு காணி இல்லாதாக்களுக்கு நான் காணி கொடுக்குறது. ஆனால் உங்களுக்கு காணி இல்லைன்னு இனங்காணப்பட்டால் உங்களுக்கு முன்னுரிமையாக வழங்கப்படும் சொல்லி எனக்கு இந்த 5 வருஷத்தால் பாஸ் ஆகிட்டு இன்னமும் நான் கொடுத்த பிட்டிஷன் எடுபடையும் இல்லை. அவங்க காணி கச்சேரி வச்சு நான் காணி தரவும் இல்லை. நான் இந்த திருமணம் செய்து 5 வருடமாகுது. இது வருட காலமாக எனக்கு காணி எதுவும் இல்லை. நான் DSFCக்கு இதோட 3 தரம் கடிதம் கொடுத்திருக்கின்றேன். கொடுத்த கடிதத்துக்கு ஆதாரம் சகலவனையும் வச்சிருக்கேன். இவங்க சொல்கிறாங்க காணி தருவோம் சொல்லி இந்த 5 வருஷம் வச்சு நான் வாழ வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கேன். இப்போ காணி பிடிக்கணும்னு சொல்லி நானும் வந்து ஒரு காணியை பிடிச்சேன். கம்பு சால வண்டியை பிடிங்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு 6 பிள்ளைகள் நான் அந்த வகையில் நான் எல்லாரும் காணி பிடிக்க நான் வந்தேன். இங்கே வந்து நான் ஒரு சின்ன ஒரு காணி இன்னைக்கு ஒரு 10 பாவம் வராது. அதை நான் பிடிச்ச காலத்தில் இந்த புள்ள ஊட்டியை அடித்து திரட்டி இல்லாத போலீஸார் கடும் மோசடி செஞ்சு விட்டா கம்பி வாங்கினைக்கு வறுமை வசதி இல்லை. இந்த காரணத்தால் நான் தங்குசி கொண்டு வந்தேன். தங்குசியையும் போலீஸார் பிடிச்சிட்டு எடுத்துட்டு போகிறார்கள். அரசாங்கத்துக்கு சொந்தமான வன ஒதுக்கீட்டு பகுதியில் காணி கையகப்படுத்தப்பட்டுள்ளமையினால் இதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தெரிவித்தார். சொந்த காணியற்றவர்கள் மாவட்ட செயலகத்தினூடாக தெரியப்படுத்தும் இடத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார்.